ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டே ரொட்டீன் தான். ஸோ காலையில் டைம் ஒரு 5:30 இருக்கும். பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கான வேலைகள் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியலும் தான் வந்து கொடுத்து விடலான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து பாப்பா வந்து தயிர் சேர்த்துக்கவே வந்து பழகியிருக்கா. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு வரகரிசியில தான் வந்து தயிர் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன். வரகரிசி வந்து கிளீன் பண்ணும்போது நார்மல் அரிசி மாதிரி கொஞ்சம் கிளீன் பண்ணாம இன்னொரு 2-3 டைம்ஸ் வந்து சேர்த்து கிளீன் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல அழுக்கு நிறைய இருக்கும். ஸோ பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணியோட கலரே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே வந்து வரகரிசி வாஷ் பண்ணும்போது மட்டும் 2-3 டைம்ஸ் வந்து சேர்த்து நல்லா அந்த கலரே வந்து மாறுற மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். வரகரிசிக்குமே நான் எப்பவும் போல நார்மல் அரிசி மாதிரியே 1:2 தான் வந்து தண்ணி வைப்பேன். ஸோ தயிர் சாதம் ரெடி பண்ண போறேன் அப்படின்றதுனால இன்னும் 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண வச்சுட்டேன். காலையில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே பயங்கர பசியில் இருக்கும். நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கும் நம்ம கிட்ட வரோம் அப்படின்றது வந்து அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஃபுட்டு போட்டோன்னா போதும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டே வந்து சாப்பிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். காலையில் வந்து நான் குக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள பாப்பாவை வந்து காலையில் ஒரு 6:30 போல் எழுப்பி விட்டு ஹஸ்பண்ட் வந்து குளிக்க வச்சிருவாங்க. மோஸ்ட்லி இந்த வேலையை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா தான் வந்து அந்த வேலையை வந்து நான் செய்வேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றத வந்து தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம். பாப்பாக்கும் அப்பாக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பாவையும் அம்மாவையும் ஒரே மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து நானும் ஹஸ்பண்டும் பாப்பாக்கு எந்த வேலை செஞ்சாலும் ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணி தான் வந்து செய்வோம். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து அப்பாவோட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க அப்படின்றது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பாய் பேபியாக இருந்தாலும் கேர்ள் பேபியாக இருந்தாலும் 2 பேருமே வந்து அப்பா அம்மாவை வந்து முதல்ல ஈக்குவலாக பார்க்கணும். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஈக்குவலாக பார்க்கணுன்னா நம்ம வந்து 2 பேருமே வந்து ஈக்குவலாக வந்து வேலையை வந்து ஷேர் பண்ணி செய்யணும். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்பானா இந்த வேலை தான் செய்யணும், அம்மானா இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற மென்டாலிட்டி கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு மாறணும்னா நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணாதான் வந்து குழந்தைங்களும் வந்து கண்டிப்பா வந்து மாறுவாங்கன்றதான் எங்களோட எண்ணம். ஸோ அதனால வந்து எங்க வீட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் வந்து அப்படியே தாளிச்சு விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம வச்ச சாதமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சுதான் வெந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே கொஞ்சம் அந்த கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா மசிஞ்சு வரும். அப்பதான் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாப்பாக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தயிர் சாதம் வந்து எப்போவுமே ரெடி பண்ணும்போது பால் தான் வந்து அதிகமாக சேர்த்துப்பேன். தயிர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து சேர்த்துக்குவேன். ஏன்னா மதியம் வந்து தயிர் அதிகமாக சேர்த்துட்டு கொடுத்தோன்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே புளிச்ச மாதிரி இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அந்த தயிரோட ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ அதனாலேயே குழந்தைங்களுக்கு சாப்பிடணுன்னே தோணாது. ஸோ அதனால நான் பால் தான் வந்து அதிகமாக சேர்த்து கலரி கொடுப்பேன். தாளிப்பு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால அதில் நான் வெறும் கடுகு கருவேப்பிலை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி கூட வந்து போடலை. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் வந்து கொடுத்துருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் தனித்தனியாக வந்து கப்பில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதுதான் வந்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா வேன் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமாக வந்து மிக்சர் வந்து கொடுத்தாச்சு. எப்போவுமே வந்து இறைவிக்கு வந்து வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கறத விட சிம்பிளான மெனு அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாலே வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவா. ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி வந்து அவளுக்கு பிடிச்சது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். லஞ்ச் பாக்ஸ் வேலையெல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா காலையில வந்து பாப்பாவை சாப்பிட வைக்கிறதே வந்து பெரிய வேலை. ஸோ அதுக்கே வந்து எனக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 5 minutesல அவசர அவசரமா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டேன்.
ஒரு 1 வீக்காகவே வந்து நைட்டே வந்து தண்ணியில் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து எந்திரிச்சு வெறும் வயிற்றுல வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல வந்து அந்த தண்ணி வந்து குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் 1 வீக்காக வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணுவேன். பட் இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் பண்ணியே 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது தோன்றதில்ல. ஆனால் அன்றைக்கி ஏதோ வந்து பண்ணலான்னு தோணுச்சேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து வாலில் மாட்டுற மாதிரி ஒரு ஷோ பீஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நியூஸ் பேப்பரில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நியூஸ் பேப்பர் வந்து லென்த் வந்து 35 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பிரெத்துக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஹாஃப் டே வந்து போயிருச்சு. பாப்பா வர டைமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வர வந்து இங்கே வந்துட்டேன். பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இரவிக்கு நிரலாக்கு 2 பேருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது ரெடி பண்ணி கொடுக்கலான்னு வடைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல இருந்த வெண்டைக்காய் பருப்பு வடை தான் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ பருப்பு வடைக்கு வந்து எப்போவுமே நான் அரைக்கும் போதே வந்து மிளகாயும் சேர்த்து அரைச்சிருவேன். அப்படி அரைச்சிட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து சாப்பிடும்போது வந்து தட்டுப்படாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் தென் எப்பவும் போல் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே வந்து வெண்டைக்காயும் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்து உருண்டை பிடிச்சி வடையாக வந்து தட்டி போட்டுட்டேன். குட்டீஸ் 2 பேருமே வடை செய்யவே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ள வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சூடாக போட்டு கொடுத்துட்டேன். எனக்குமே வந்து செய்யவே ரொம்பவே டெம்டிங்காக இருந்தது சாப்பிடணும்னு. சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லாம் வந்து வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து தான் திரும்ப வந்து விளாக் எடுக்க வந்து கண்டினியூ பண்ணினேன். ஸோ முந்தின நாள் வந்து ஒர்க் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்தால் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் தான் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தேன். எந்த ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இருந்தால் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸ்டிக்ஸை வந்து 2 வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு சர்க்கிள் மாதிரி நிறையா லேயர்ஸ் வச்சு சர்க்கிள் மாதிரி வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஸ்டிக்ல இருந்து ஒரு ஸ்டிக் எடுத்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணி மேலே கீழே 2 சைடுமே வந்து ரோல் பண்ணிட்டு அதை வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சர்க்கிள் மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு நிறைய நியூஸ் பேப்பர் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே நான் வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். பட் ஒரு ஒர்க் வந்து முடியவே வந்து ஸ்டிக்ஸுமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து திரும்ப நான் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இதே ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீயோட பிரான்ச்சஸ் அதுல வந்து ஃபிளார் இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ண போறேன். சேம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சைடு மட்டும் அந்த ஸ்டிக் எடுத்து அந்த பென்சில்ல வந்து ஒரு சைடு மட்டும் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அழகா வந்து ஒரு பிரான்ச்ல வந்து ஃபிளார் இருக்க மாதிரி வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த பிரான்ச் வந்து இன்னொரு ஸ்டிக் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்பதான் வந்து ஒரு லாங் பிரான்ச் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ட்ரீ மாதிரி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அடியில் வந்து வேர் இருக்க மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான். ஸோ நான் உள்ளே இருக்க சர்க்கிள் வெளியே இருக்க சர்க்கிள் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் தான் வந்து கொடுத்துக்க போகிறேன்.
ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பண்ண மாதிரி தான் தெரியும். பட் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்பவே சிரமப்பட்டு தான் இந்த ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணினேன். 2 days வந்து டைம் எடுத்துச்சு. நான் ரொம்ப பொறுமையாக தான் வந்து ரெடி பண்ணினேன். பொறுமையாக ரெடி பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணாலும் இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரோல் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் 2 daysல வந்து என்னால் வந்து முடிக்க முடிஞ்சது. எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ நான் இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog-ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.